அதே திண்டுக்கல் எல்லை வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? யாருக்கு பார்த்து வண்டி உண்டோட அச்சாணி தேவை. இது யாருப்பா? வண்டி வாங்கலாம். நீ வண்டியில இருந்தா போலாம்ன்றதுல இவன் கொஞ்சம் வண்டியை போய் நிதானமா நீ மட்டும் நீங்க சொந்தம் கொண்டாடும் போது இப்போ உங்களுடைய தொழில் தொடர்பான மன வளர்ச்சியும் குறைவு, பணங்களும் நஷ்டப்பட்டு கடன்பட்டிருக்கீங்க. இப்ப இடமாற்றம் செய்து தொழில் பார்க்கலாமா, இதே இடத்துல இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்துல எல்லாரும் அலப்பாட்டிட்டு வாங்க. அதுக்காக தமிழ்நாட்டை விட்டு வேற மாநிலத்துக்கு போனா சரி வருமானு சிந்திச்சா சரியாகுமா? புரியுதா? ஆனா போறாமா போ. எந்த ஊருக்கு போப்பீங்க? தம்பி என்ன நல்லா இருக்கானா? அப்படித்தான் இருக்காமனா அவங்க கரெக்டா அவங்க எல்லாரையும் வாட்டிட்டு இருப்போம். புரியுதா? நல்ல சாமி பண்ணணும், தியானம் பண்ணணும். இடத்த வித்துருங்க, வேற இடத்துக்கு போங்க, உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த இடத்துல இருந்தால் ஒரு பொம்பளையால அவமானம் நடக்கும். அந்த பொம்பளை உன் மகன் பழகக்கூடிய பொம்பளையா இருப்பான், சமுதாய பகை ஏற்படும். அதுல நீ ஜெயிக்க முடியாம தவிப்ப, ஜெயிலுக்குள்ள போய் ஒரு பிள்ளை கிடக்கும். இங்க இருக்க போறியா வெளியூர் போறாமா? 6 மாச டயத்துக்குள்ள உங்களை வெளியில கிடப்பி உங்களை காப்பாற்ற சிந்தனை செய் மனமே, செய்தார் தீவினை அகன்றிடுமே. சிவகாமி மகனே, தன்முகனே, மோற்றத்தி தரில மகனே, சிந்தனை செய் மனமே. கடத்தை தீர்த்துருவோம், வீணா குழப்ப வேண்டாம். உன் தாப்பனுக்கு மெல்லதான் அந்த எலும்புகள்லாம் சரியாகும். அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரம் உடனே சரியாகிற மாதிரி நிலைமைகள்லாம் இருக்காது. ஆனா உயிர்கண்டம் இல்லாம காப்பாற்றாரு. உங்களை இடமாற்றம் உருவாக்கி கடனை தீர்த்து வெற்றியாகிட்டாரு. காப்பாற்ற உங்களை பழக்க சகவாசத்தை இருக்கிற நல்லா இடிக்காத பட்டுக்கோட்டை. அடுத்து பேசுவோம். பட்டுக்கோட்டை பக்கத்துல இதெல்லாம் இந்த பிள்ளை நான் வர கொடுத்து பிறந்த பிள்ளை. உண்மையா இல்லைன்னு மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமா ஆனந்தமாக கூடியா இந்த மகிழ்ச்சியாரு நல்ல படிச்சு ஆசிரியை ஆய்வு கர்மசாமிக்கு அதே திண்டுக்கல் எல்லை சொத்து சொந்தமாக மன வருத்தமும் குழப்பமும் அடைந்தது யார்? என்னப்பா சொத்து? இல்லையே, நீங்க இல்ல. இடம் பத்திரம் சம்பந்தமான குழப்பம் தான் உங்களுக்கு. சொத்து சம்பந்தமாக பிரச்சனை, பேச்சுவார்த்தை, வழக்குகள், இந்த மாதிரி குழப்பமுடையவங்க யார்? வீடு பிரச்சனை இருக்கா? வா. சிங்கார வேதவனை காலோட மட்டும் கும்பிடப்பட்டீங்க. அவசரப்பட்ட பேருடைய நல்ல தெளிந்த அறிவும் மனப்பக்கமும் உடைய ஒரு பெண்மணி நீ. உன் சொல்ல கேட்டு நடக்கிறதுக்கு உன் குடும்பத்தை சாங்கி
அதனால ஏகப்பட்ட பண நஷ்டம், மனவேதனை. இந்த வாழ்க்கையை இப்படி தேர்ந்தெடுத்துட்டு இப்போ நம்ம வண்டி ஓடுறதுக்கு கஷ்டமா இருக்க அப்படின்னு ஒரு பெரிய உள்ள குழப்பம் உள்ளது இருக்கா இல்லையா? அது மட்டும் போதாதுன்னு அடிச்சனதா இடது கொண்ட வந்து உட்கார்ந்த மாதிரி ஒரு வீடு வாசல் சம்பந்தமான பிரச்சனையும் சேர்ந்து மண்டையை கொண்டு போனேன். இடைப்பட்ட காலத்துல சட்டப்படி சில முடிவெடுக்கலாமா அப்படின்னு ஒரு சில ஆராய்ச்சியை செஞ்சு சில தகவல்கள் மனுக்களை எல்லாம் எழுதி போய் அந்த எல்லை வர போயிட்டு மண்ட மனசு மாறி இவன் யாரு வேற உன் பேர் வந்து திருமலை சுப்பிரமணி வெங்கடாஜலபதி அருங்க. உனக்கு வேற என்னமா வேணும்? வட்டாத செல்வமே வாழ்க வாழ்க. சரி, சொல்லாம சொல்லிட்டேன். ஏன் கீழே பிரச்சனைகளுக்கு எனக்கு நீ மட்டும் காணும். இன்னுமா இன்னுமா எனக்கு வேற ஒரு துணை வேணும். இன்னுமா போயிட்டு கால் பார்ப்போம். நம்பிக்கையா யாரும் மற்றபடி கிழிச்சுட்டாங்க. மனத்தை மாத்தி உங்களை நிம்மதியா வாழ வச்சு சில விஷயத்தை சொல்லாமலே செஞ்சுமே காப்பாற்ற. உன் உடல் ரீதியா பார்த்தேன். அடிக்கடி பலூன் கிடக்க பம் பம் பம்னு இருதயம் நுரையீரலும் மாறி மாறி ஒண்ணு வேறப்படுது. சில சமயத்துல மூச்சு எடுக்கும் போது வலிக்கி, சில சும்மா இருக்கும் பொழுது நெஞ்சு கடப்பட தோன்றுது. உடம்புல ஹீமோகுளோபின் பவர் சரியா இருக்கு. அப்படி இருந்து இந்த பிரச்சனை வருது ஏன் அப்படின்னு ஒரு மண்டையில ஒரு ஓட்டம் இருக்கு. பணம் பணம் சாமி சக்கரம் சொல்றாரு. ஹாப்பி வாங்கிக்கலாமா? வாங்கி ஹாப்பி மாட்டிக்கிறது. தேவை பணம் 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 பணம். அருமையா இருக்கு சொல்றேன். உடம்பை காப்பாத்திருவேன். மருத்துவம் பார்க்கக்கூடிய அளவு உடம்புல பாதிக்க இதனால நீ கற்பனை பண்ணாத. புரியுதா அவனுக்கு? நரம்பு ரீதி சாதாரண மசாஜ்ல சரியாகும். எதுக்கு போய் ஆபரேஷன் பண்ண போற? அவசியம் இல்ல. குணமாக்கு. ஒண்ணு, உன் மன ரீதியாக கணவன் மீது உள்ள ஒரு ஆராய்ச்சி இருக்குதே, அவர் எனக்கு சரியாக நடக்காரா இல்லையா அப்படி என் உள்ள அடிக்கடி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு. கருமசாமி, நைட்டு நாள் தூக்கம் வர மாட்டேங்குது, அப்பொழுது வேதனைப்படுறிய. அந்த குழப்பம் வராது. நான் மாற்றத்தை உருவாக்கி உனக்கு தெரிவித்தாரு. உன் கடனையும் தெரிந்து எல்லா நலவு பற்றி எளிதாக என்றென்றும் இருப்பார். வாழ்க மகளே, கவலைப்படாத. பணம் கிடைக்கும். சந்தோஷமாயிரு. பூரண நம்பிக்கையோடு ஆனந்தமாக இரு. திருப்பதி வெங்கடாஜலபதியை கூப்பிட்டு வந்திருக்க. எங்க இருக்கான்? ஆபரேஷன் வேண்டாம். நீதியின் மூலமாக வெளியேறும். ஓ, சாதாரண குணமாயிடும். சும்மா ரொம்ப கத்துக்கூடாது. எத்தனை நிக்கிறாங்க அப்படிமா. அடுத்த உத்தரவு கிளம்புகளே. விட்டோம் 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 விட்டோம். சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பான்னு ஆனந்தமா சொல்றீங்களாப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு. அப்புறம் கல்யாணம் சம்பந்தமாக தன் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி வந்தது யார்? நம்ம யாருக்கு காரணம் இருப்பாங்க. நீங்க யாரியா? இது யாரியா? என்ன கருத்தாமி? நல்ல பாட்டா வருது. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி. உன் பிள்ளை பேரு நம்ம சபிதாஸ்திரி கலைவாணியினுடைய பேர். அந்த பேர். இப்போ உன் பிள்ளையினுடைய மனநிலைகளை போய் பார்க்கணும். கொஞ்சம் கண்டுபிடிக்காது. சரி, காரணம்
சில சமயங்கள்ல அவன் மனசு நமக்கு சம்மதப்படுது, சில சமயங்கள்ல நம்மளையே எதிர்த்து பேசலாம். அப்ப அந்த உள்ளத்துக்குள்ள இருக்கிற குழப்பம் என்னன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை வேற எதுவும் மனத்துக்குள்ள வச்சிருந்தா சொல்லுனாலும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறான். ஆனா ஏதோ இருக்குமோ அப்படி சந்தேகத்துலதான் கேட்க வந்திருக்கேன். இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டோம்னு எழுதிக்க முடியும். இருக்கு, அதை எடுத்து வெளியே போட்டுருவான். கால் எடுத்துருவான் வெளியே. வெள்ளை தாமரையில் பேசியிருப்பார் சரி. வெளிவிட அடுத்த புதன்கிழமை இதை போட்டா கருப்புசாமிக்கு சாமி, நான் ஒரு சம்பந்தத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அது நடத்தவா வேண்டாமான்னு ஒருத்தன் கேட்கிறேன். யாருப்பா அது? அடுத்த புதன் இப்ப தெய்வே வாங்கண்ணே. வணக்கம்ண்ணே. வணக்கம். என்னண்ணே வேணும்? ஐயாவுக்கு பொண்டாட்டித்தன ஆடாத உள்ளங்கள் ஆட அண்ணனுக்கு அச்சாரம் தந்தால் என்று வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். ஒரு காலத்துல ரொம்ப போராடி ஜெயிச்ச மனிதன். என்ன சொல்றீங்க? அதுல இப்ப இருக்கிற அந்த மனைவியுடைய மனசெல்லாம் நம்ம பார்த்து ரொம்ப வேதனையெல்லாம் அடைஞ்ச காலம்லாம் உண்டு. அதனால சில குழப்பங்கள்லாம் நடந்து போச்சு. என்னடா இது வாழைப்பழம், செவ்வாழைப்பழமா? நாகூர்ல இருந்து யாரும் இருக்காங்களா? அதனால இப்போ உன் பையனுக்கு இருதார யோகம் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டேன். முன்னோர்கள் ஒருத்தர் 2 முன்னாடி ஊற்றி உண்டு. சரிண்ணா? உங்க அப்பன் காரணம் யாராவது ஒருத்தவங்க சிக்கிடுவாங்க. அதனால இவனுக்கும் அப்படி 2 முன்னாடியோட வாழணுங்கிற ஒரு நிலைமை இருக்கு. நீ கெட்டது ஒண்ணா இருந்தாலும் இப்படி இருக்கும், அது பிரச்சனை இல்லை, முடிஞ்சிட்டேன். அதனால இந்த பையனுக்கு இந்த விஷயத்தை கட் பண்றது எப்படி? அந்த இருதார யோகத்தை நீக்கி ஒரே தாரமா ஆக்கி முருகப்பெருமானை போல ஐஸ்வர்யமா வாழ வச்சா போதுங்களா? நினைக்க வேண்டாம், அது நடக்காது, விட்டு. நீ இப்ப நினைச்சுட்டு இருக்க சில சாதகங்கள் எல்லாம் பொருந்தாது, அது வேண்டாம். நீ பிடிவாம பிடிச்சனா நான் சொல்லுது படிக்கும், 2 தாரமா ஆயிடும். ஏன் சொல்ல மட்டும் கேளு. தை மாதவர பொறுமையாயிரு, அடிச்சுட்டாரு. சரியா? பௌர்ணமிக்கு முன்னாடி என்னை வந்து பார். சாதக ஜெராக்ஸையும் கொண்டு வா, பையன் போட்டாவும் கொண்டு வா, பிடிச்சிருவோம். ஓ கர்மசாமிக்கு யாருக்கோ உடல்நிலை ஆபரேஷன் பண்ற மாதிரி யாரா இருக்காங்க. அறுவை சிகிச்சை செய்யும் அளவிற்கு ஒரு மன வருத்தம் இருக்குன்னு சொல்லுது சாமி. யாருக்குமா? என்ன அறுவை சிகிச்சை? காரணம் எடுக்காமா? தூங்காதே தம்பி தூங்காதே. உன் கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன், பக்குவமாவா. உன் பேர்ல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. உன் பேர் எனக்கா? நீ எங்களை நான் கும்பிடுவியா? கும்பிடுவியான்னு சரி சரி, கட்டாயம் கும்பிடுவியோ? இன்னொரு எண்ணியும் எண்ணமும் போச்சு, வியாபாரம் தொழிலும் போச்சு, பண்ணின பயிரும் போச்சு, உலகம் பொருளும் போச்சு. ஒரு காலத்துல உன்னை தேடி நிறைய மனிதர்கள் அன்பு பாசத்தோட வந்து
உன்னுடைய உதவினால நிறைய சந்தோஷமா இருந்திருக்காங்க. அதெல்லாம் கடந்த காலத்தில் உள்ள விஷயங்கள்ல உண்டு. ஆனா இப்போ உனக்கு அக்கம் பக்கத்தில் உள்ள பகைய வச்சு நமக்கு ஏதோ மந்திர தந்திரம் நடந்திருக்கும், அதுல சில குறைபாடு நடந்திருக்குங்கிற ஒரு சிந்தனை உன் உள்ளத்துக்குள்ள இருக்கா? இதுக்காக ஓதி எடுக்கிறதுக்கு சில இடத்துக்கு போனேன், அதுல உனக்கு ஜெயிக்க முடியல. இதுக்காக சில கோயில்கள்ல போய் என்னமோ பண்ணி பார்த்தேன், நடக்கல. பூசாரி கிட்ட பணத்தை கொடுத்து எதிர்த்திராம எழுதி கட்டுனேன், அதுவும் நடக்கல. அதனால கர்மதாரி கிட்ட போனா கரையாதது எதுவும் இல்லை, அவரே காப்பாற்றணும் சொல்லி முடிவு கொடுத்தேன். அந்த ரங்கம் யாவும் அந்த ரங்கன் அறிவான், அவன்தான் வைகுந்தமே, அவன்தான் வைகுந்தனே. போறது போகட்டும் இனியாவது நெஞ்சம். அது ஒரு ஆளை திருத்திடலாம், இன்னொரு ஆளை திருத்தவே முடியாது. அது தானாத்தான் 42 வயசுக்கு மேல திருத்தும். சரியா? ஒரு பிள்ளையை திருத்தி உனக்கு நான் கொண்டு வந்து கவலைப்பட வேண்டாம். சின்னதை திருத்திடலாம். பெருத்து விளைஞ்சு போச்சு, 5 விளையாது 50 விளையுமா? விளையாது. அது ஒண்ணு நடக்காது. தூரம் பார்த்துக்கணும். இப்போ இந்த கை வீக்கம் இயற்கையால் ஆன வீக்கம், இதுக்கு அறுவை சிகிச்சை தேவையானு கேட்டேன். இல்ல, தானாவே குணமாயிருக்கும். அது எப்படி தானா குணமாகும் அப்படின்னு ஒரு கேட்டு. குணமாக்கித்தாரேன், ஒரு பிள்ளைய திருத்தித்தாரேன், கடன் இல்லாம வாழ வைக்கும். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு ஐயனுடைய அருளால் மதுரை மாநகர் திண்டுக்கல் நண்டுக்கல் நீ எனக்கா பொண்ணு மதுரையா குதிரையா? என்னப்பா வரலாம். மனதுக்குள்ள ஒரு ஆசையும் ஒரு நம்பிக்கையும் இருக்கு உன்னுடைய உள்ளத்துல. அந்த ஆசையை நிராசையா ஆக்கணும். புரிஞ்சுக்கணும் சொல்றத. நம்ம நம்புற ஆளு சரியில்லைன்னு ஒரு முடிவை எடுத்துட்டான்னா நீ சொல்றது அவ கேட்டுருவா. அந்த முடிவு வர்றதுக்கு 2 மாத காலத்துல நான் வர வைக்கிறேன். தை மாதத்துல கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்தேன். நான் இப்ப பேசுறதுக்குள்ள அதுதான் பேசுறேன், நீ புரியலக்கா. வாங்க வரலாம். கர்மதாமிக்கு அடுத்த புறங்களும் வந்துச்சாரு. பக்கத்துல எட்டி நான் வரமாட்டேன், நீ தான் ஏன் பக்கத்துல வரணும். வா. மதுரையில் சென்னையில் தொடர்புடையது. என்னப்பா சென்னையில் என்னடா தொடர்பு உனக்கு? என்ன வியாபாரம் பார்க்கிறேன்? சென்னை வர போறியா? காரணம் நீ கேட்கிற கேள்விக்கு விட கொடுக்கறான்னு உத்தரவாயிருக்கு. என்னடா வேணும் தம்பி உனக்கு? யார்கிட்ட கொடுத்த பணத்தெல்லாம் யார்கிட்ட கொடுத்த? என்ன வியாபாரி? என்ன ஒரு கும்பல கூட ஓகே ஆகியா? அவங்களும் ஏமாண்டாங்க, இவனையும். கண்ண மூடி உட்காரு, என்ன நடந்துச்சு நான் பார்க்கட்டும். கர்மதாமி உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்ற மாயமாய் சொல்லலாம். அப்படியா? 10 லட்சம் கட்டினா உனக்கு 15 லட்சம் தருவேன். 20 லட்சம் கட்டினா 30 லட்சம் தருவேன்.
அதுல சில லேடிஸ்களையும் கொண்டு வந்து நிப்பாட்டி சில குழப்பங்களை உனக்கு இழந்த பணத்தை வாங்கி தந்தா போதுமா? உனக்கு பணம் வேணுமா தொழில் வேணுமா? தொழில் வேணும். காரணம் அப்பா என்ன வழி பண்ண போற? வாடா 10 லட்சம் சமானமான ஒரு அமௌண்ட் உனக்கு கிடைக்கும். அதை வச்சு இந்த தொழிலை உருவாக்கிட்டா வெற்றி உண்டு, காப்பாற்ற குழப்பம் இல்லாமல் சென்று வா மகனே. கர்மசாமி, நான் பெரிய தொழிலை பார்த்து கடன்பட்டு வேதனை அடைகிறேன் என்று சொல்லி மதுரையிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கார். நீங்க எந்த தொழில் பார்த்தீங்க? கடன் பண்றீங்களா? காரணம் முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது அங்கே முத்தான். மதுரை அவங்களுக்கு ஹோட்டல் பண்ணதுங்க. இப்ப இருக்கிறது எங்களுக்கு ஒரு சின்ன பொய் இருந்த மாதிரி தெரிஞ்சு அதான் ஒரு படத்தை காட்டி வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு திருப்பரங்குன்ற முருகனை போய் பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? உட்காருங்க, உங்களுக்கு கடனை தீர்த்து தரேன், மீண்டும் இதே தொழிலை நான் வளப்படுத்தி தரேன், அதுக்கு வேண்டிய பண உதவியும் கிடைக்கும், தொழிலையும் வளமாக்கி தரேன். பண உதவி செய்தோம்னு சொல்லிட்டேன், உருவாக்கி தரேன். ஒரு இடம் கைவிட்டு போகணுங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அதனால இழந்த இடத்தை வேதனைப்பட வேண்டாம், பெறுவதற்கு பாக்கியத்தை நான் தரேன். உணவுல காரணம் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பக்கத்துல வரணும். செல்வத்தை அடித்தாரேன், தொழிலை பக்குவமா நடத்தி சந்தோஷமா இருக்கு. அதே மதுரை மாநகர் நாம் பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரி. என்னையா வேணும்? எதையும் ஓப்பனா சொல்லாம உனக்கு கொடுத்து முதல்ல கல்யாணத்தை முடிக்கலாம் நான் நினைக்கிறேன், அதுக்கு பிறகு வேலையை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். உன் விருப்பம் என்ன? பங்குனி மாதத்துல கல்யாணம் நடந்துடும். நீ நினைக்கிறது மாதிரி மகிழ்ச்சியான சமூகத்துல கிடைக்கும். 2025 7வது மாதத்துல வேலை கிடைக்கும். முதல் மாதத்துல தப்பாம தர்மத்துக்கு வந்து வெற்றிவேல் முருகனுக்கு பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? மதுரை. ஒரு வருடத்துக்கு கூட உங்களுக்கு தீர்ப்பு தரணும்னு சொல்லிருக்கு. அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக நடத்திட்டாங்க. இந்த கடனை வெற்றியாகிட்டு அதுக்குரிய தடை என்ன அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் ஒரு நீட்ட கயிறை வச்சு கட்டி உங்க தொழிலையும் இருக்கிட்டு உங்களையும் கட்டி வச்சு அந்த கெட்டிலிருந்து நீக்கி உங்களை சுதந்திரமாக்கி தரேன். தொட்டது தொடங்க வைக்கிறேன். கால் விட்டு ஜெயிச்சுட்டாரன். எல்லாம் வெற்றியா நடக்கும். இன்னையிலிருந்து அடுத்த தொழிலை தொடங்க வேண்டிய எல்லா உரிமைகளையும் தந்தாச்சு. ஆனந்தமா நடக்கலாம். எதிரிகள் நம்மளை கண்டால் ஓடி ஒழிந்து விடுவார். கர்மசாமிக்கு மதுரை மாநகர் செப்பல் கடை. ஆருயிரே மன்னவனே அன்புமையில் வணக்கம். ஆசை நெஞ்சம் மாறியதே புரியவில்லை எனக்கும். காவிரி நகர் விளக்கை தூதனுப்பி வைத்தே காத்தி
கண்ணினின் ஒளி இழந்து கலைந்திட கண்டேன் ஒரு உயிரை உனக்கெனவே வழி அனுப்பி வைத்தே அது உன்னிடமே தங்கியதான் அகாரப்பட்ட வேதனைக்கு அதே அந்த பாட்டு நீ இருக்கிறத மாதிரி அவன் மனசாமி இல்ல நீ இருக்கிறத மாதிரி மனசாமி அவன் மனத்தை பக்குவப்படுத்தணும் எல்லா நஷ்டத்தையும் பத்தி தெரியாம அவன் பாட்டு மண்டையில கண்டதை காட்சி கொண்டதை போறவங்க ஓடிக்கிட்டானே தான் சரியா தேவையில்லாத நட்போடு சும்மா அரக்க மாதிரி அதை நான் முட்டாப்பேன் வேலையா காலம் நின்ற இடம் யாவும் எல்லாம் வெற்றியாக்கி உன் கடனை தீர்த்து தொழிலை வளப்படுத்தித்தானே உன் நிர்வாகத்துக்கு அந்த குடும்பம் ஓடுது அதையே மீண்டும் உனக்கு செம்மையாக்கி செல்வத்தை அள்ளித்தானே நல்லா கர்மதானிக்கு காங்கேயம் காங்கேயம் நாளை நாளை மதுரையெல்லாம் போய் உட்கார்ந்து காங்கேயம் சாமி இந்த பிறவில எனக்கு கொண்டாட்டி உண்டா கிடையாதா ஒரு முடிவு சொல்லுங்க நான் இப்படி தவிச்சுக்கிட்டே அலையுது நீங்க அப்படின்னு ஒருத்த கேட்காப்பா நம்பினார் கெடுவதில்லை நான்கு வரை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவரே காப்பு பதிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பாப்பா பரந்தாவன் தன்னதிக்கு பக்தர்கள் அமைதியா இருங்க அது கவனிங்க வரலாம் உன்னை போல ஒருத்தி கணவனை இழந்து இருக்கா உன் சமுதாயத்திலே இருக்கா அவளை உன் கண்ணுக்கு கொண்டு வந்து காட்டினேன் முறையான வாழ்க்கையை நான் அமைச்சு செம்மையாயிட்டேன் உன்னுடைய கேஸ் சம்பந்தமான பிடியெல்லாம் மாறி போச்சு அவங்கள உனக்கு சம்மதிக்க வச்சாச்சு எல்லாம் ஜெயிச்சாச்சு உங்க அப்பனை உனக்கு உதவி செய்ய வைக்க கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு பொண்ணு போற ஒதுங்கி விட்டாங்க ஓ கருப்புசாமிக்கு அதே காங்கேயம் இல்லை நான் பார்க்கிற தொழில் தகுந்தவாக எனக்கு மனசுக்குள்ள நிம்மதி இல்ல எனக்கு வழிவகுத்து தாங்கன்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான் என்னப்பா தொழில் பாக்குறீங்க என்ன தொழில் என்னாச்சு என்ன தொழில் நீ காங்கேயமா என்ன தொழில் தான் பார்க்க ஒன்னதான் போட்டு